ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 14:14, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14 verse 14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. யாராவது அப்படி சொன்னா நம்ம சும்மா இருப்போமா? அவர் பேரை சொல்லி என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வாங்கிடுவோம். உதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சொல்லி, அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் என் பேரை சொல்லி உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? போற நேரமெல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் என்னென்ன புதுசா வாங்க முடியும், என்னென்ன நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி வாங்கி கொண்டே இருப்போம் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்வார். Dear children of God, our Lord Jesus Christ says, whatever you shall ask in my name, I will do it for you. What a great God he is. We need to ask only in his name. We don't expect anything from anyone's name except the name of our Lord Jesus Christ. Because he is the one who gave up his life on the cross of Calvary for our sake. He is the one who crushed the head of Satan by shedding his blood on the cross of Calvary for our sake. He is the one who purchased us from the demonic forces with his death on the cross of Calvary. So, in his name, whatever you ask, you will receive it. He will do it. He will do it for you. He is such a wonderful God. Nothing is impossible with him. The word of God says, in my name, you will cast demons. In my name, when you touch the sick people, they'll be healed. In my name, if you believe, you will become the children of God. This is what our Lord God says for us today to do it. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார். அதுதான் உண்மை. There are people, they do not know the name of the Lord Jesus Christ. They are calling different names. Those names can't help them. Those names did not achieve anything for them. Those names did not profit for those people, because only our Lord Jesus Christ was born in this world by the power of the Holy Spirit, and he lived as a holy God, and he died for the humanity of this world. So whoever, irrespective of their religion, whoever, irrespective of their color, if they believe on the name of the Lord Jesus Christ and accept him as their God, God is going to bless them. God is going to grant every petition, whatever they are asking in the name of our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நீங்கள் எதை கேட்டாலும் இதா மகிமைப்படும்படிக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். தைரியமா கேளுங்க. இயேசுவின் நாமத்தில கேளுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் அதன்படியே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே மேலான நாமம். அந்த நாமத்திற்கு இணையான நாமம் இல்லை. அந்த நாமமே வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த நாமம். அந்த நாமமே
பிசாசின் தலையை நசுக்கின நாமம். அந்த நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடைபெறுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் சீரடையட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.